Taste the Daily. Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பாஜக எதிர்ப்புல கம்யூனிஸ்டுகள் கூட தடுமாறுறாங்க. நீங்க தான் உறுதியா நிக்கிறீங்க. இது வீரமணி உடைய விருப்பம். அதனால எப்பாடுபட்டாவது எந்த விலை கொடுத்தாவது சிறுத்தையை விட்டுறாதீங்க. சிறுத்தை தான் நமக்கு போர் வாழ். யாரை எதுக்க? பிஜேபி எதுக்க? திமுகவை விட வீரியமான போர் வாழ். அதுதான் விஷயம். ஆசிரியர் வீரமணியே சொல்றாரு. வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். 98ல வாழப்பாடி கொண்டு போய் டெல்லி அரசியல காமிக்கிறார். அவருக்கு ஜெயலலிதாவை காட்டினதும் அவரு தானே? ஆமா ஆமா ஆமா. என்ன நீங்க எல்லாமே வாழப்பாடி மேல பழி? ஆமா உண்மைதான் உண்மைதான். இல்லாதனால சொல்றீங்களா? இல்ல வரலாறு சார். வரலாறு இப்ப கேட்டீங்கன்னா எல்லாம் சொல்ல போறான். காங்கிரஸ் ஆட்கள் இருக்காங்க, கேட்ட சொல்ல போறான். இதெல்லாம் ஐரோப்பாவில டென்மார்க்ல நடந்தது, எல்லாம் நம்ம ஊர்ல நடந்தது. சரி. அப்போ டெல்லி கூட்டிட்டு போய் பிஜேபியோடு காங்கிரஸ்காரரான வாழப்பாடி பிஜேபியோடு வாஜ்பாய் அமைச்சரவையில் அமைச்சராக்கியது முதல் பீரியட்ல ஜெயலலிதா, வாழப்பாடி, ராமதாஸ். அதோட நீங்க பாமக அரசியல் இருந்த முஸ்லீம் பூரா வெளியேறிட்டான். சரி. முஸ்லீம்கள் யாரும் இல்லை. நீங்க பாமகவில் பழனி பாபா அங்கதான் இருந்தாரு. ஆமா, பழனி பாபா மட்டும் இல்ல, நீங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ் ஜிகாது கமிட்டி பூரா பாமக தான் அடைக்கலமாகும். வேற எந்த கட்சியிலும் போய் சேர முடியாது. அவன் மாவட்ட சேவை ஏன் பாக்குறீங்களா? வேண்டாம், தீவிரவாதி எல்லாம் போங்க பண்ணுவான். ஆனா ராமதாஸ், கேஎம் ஷரீஃப், இப்படி பல பேரை பழனி பாபாவுடைய சிஷியன்கள் பூராம பல பேரை சேர்த்து கொண்டவர் ஒரு போக்குடம் யாரு? ராமதாஸ் தான். திராவிட கழகத்திலிருந்து தீவிரவாதி, பயங்கரவாதி, குண்டு வைக்கிறவன், ஜெயிலில் போடுறவன், ராஜீவ் கொலை, அத்தனை பேர் அவ்வளவு பேர் கருப்பு மெழுகுபடுத்திகள். நீங்க சமூகம் சொல்றது நீங்க கியூபிராஞ்ச் ஆபீஸுக்கு போய் போராளிகளுக்கு இந்த பேரு தான். நல்லவனுக்கு பேரு எல்லாம் கெட்டவன், கெட்டவனுக்கு பேரு நல்லவன். நம்ம தமிழ்நாடு அப்படிதான். அப்போ இவர்கள் இங்கிருந்து விலகி வந்த அத்தனை பேர் யார் சேர்த்துக்கிட்டான்? ஐயா ராமதாஸ். ராமதாஸ் சேர்த்துக்கிட்டார். நக்சல்பாரியிலிருந்து விலகி வராங்கல்ல, அவனை யார் சேர்த்துக்கிட்டான்? ஐயா ராமதாஸ். அப்போ இத்தனை பேருக்குமான இடமா ராமதாஸ் இருந்தார். நீங்க ஏதாவது பாதிப்புனா உடனே போலீஸுக்கு போன போட்டு பேசிடுவார். அப்போ பயப்படுவான். சரி. இந்த தளம் எப்படா 90களில் முழுக்க ராமதாஸுக்கு தான் இருந்தது. இப்போ எஸ்சி பிசி மைனாரிட்டி இது எங்க சறுக்குது? பிஜேபியோட போய் சேரும்போது. அதாவது வாழப்பாடி தான் சொல்லுவாராம், நீங்க சொல்ற ஆளுகள்லாம் ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. யாரு? தீகாக்காரன், நக்சல்பாரி, முஸ்லீம் லீக்கு, தமிழ் தேசியவாதி, வாழப்பாடி சொல்லுவாராம். இவனுக்குனால ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. ஆனா உலக அரசியல் பேசுவான். அது நமக்கு இல்லைங்க. நம்ம ஒன்று மந்திரி ஆகணும், நம்ம எம்பி ஆகணும், டெல்லியில பவருக்கு வரணும். அதுக்கு இதெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. இதெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. ஐயா ராமதாஸ்க்கு வாழப்பாடி சொல்றது. வாழப்பாடி ராமமூர்த்தி. இதெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. நீங்க வாங்க நேரம் டெல்லிக்கு போய் வாஜ்பாய் பார்ப்போம். வாஜ்பாய் பார்த்து அமைச்சராயிருவோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய போராளி தலைவன். ஏங்க, அதாவது தாடியில்லா பெரியார் நம்ம தாங்க பேசணும். சரி. என்ன காரணம்னா வன்னியர் அரசியலை தாண்டி அப்போ சிறுத்தை அரசியல் அங்கதான் இருந்தது. எங்க? பாமக. சார், கருணாநிதி, ஜெயலலிதா 2 பெரும் தலைவர்கள். 3வது பெருந்தலைவர் யாரு? ஐயா ராமதாஸ். ஐயா இன்னைக்கு எடப்பாடி, ஸ்டாலின் 3வது தலைவர் திரும்ப. அந்த இடம் போச்சு. ராமதாஸுடைய இடம் 86 வயசாச்சு அவருக்கு. அந்த இடம் போச்சு. இப்போ யாருக்கு டிமாண்டுனா திருமாவுக்கு டிமாண்டு. சரி. அன்னைக்கு 90களில் 10 வருஷத்துக்கு முந்தி யாருக்கு டிமாண்டு? ராமதாஸுக்கு டிமாண்டு. இப்போ இதுதான் வரலாறு. இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த 24 ஆமா, இது ஒரு 6 வருஷம் இருக்கு. 6 வருஷம் கழிச்சு அடுத்த தேர்தலில் அரசியல் ட்ரெண்ட் அப்படியே மாறி போய் ஓகே. இந்த சிறுத்தை அரசியல் 4% தான். ஆனா சீமான் அரசியல் 9 14 10% விஜய் அரசியல் பண்ணாருன்னா கண்டிப்பா 10% விழுது. அப்போ 14 10 இருக்கும்போது இந்த 4 வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி ஒரு நான் இப்ப இல்ல, எப்போ இப்போ அதாவது 2030க்கு பின்பு. ஏன்னா 1990 ராமதாஸுக்கு என்ன நடந்தது நான் இப்ப சொன்னேன். இப்ப என்ன நடக்குது ராமதாஸுக்கு? 1.5%. யார? விஜயகாந்தோட நிலைமை என்ன? 14%. எல்லாம் நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் எல்லாம் எங்க படுத்து கிடந்தாங்க? விஜயகாந்த் கல்யாண மண்டபம். அப்போ
மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின் சர்வதேச தலைமுறை எங்க போய் படுத்து கிடந்தா? என்ன நீங்க அவங்களே போய் உண்மைதாங்க. நீங்க வாழுகிற மார்க்ஸ், ஏங்கல்ஸ் தாங்க. ஐயா நல்லவங்களாம் நீ ஏதாவது குறை சொல்ல முடியுமா? சரி. முத்தரசன் ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாது. யாரையும் சொல்ல முடியாது. ஆனா போய் விஜயகாந்த் விட்டாரு. அதுதான் ராமகிருஷ்ணன் சொல்ல முடியாது. எல்லா தியாகிகள் தான். இப்போ இன்னைக்கு இறந்துட்டாரு யெச்சூரி, சிபிஎம்ல பெரிய லீடரு. நீங்க அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியாது. யெச்சூரினா யெச்சூரி தான். ஜேஎன்யூ மாணவர் தலைவராக இருந்த காலத்திலிருந்து கம்யூனிசத்துக்காகவே வாழ்ந்து கம்யூனிசத்துக்காகவே மரணமடைந்த தலைவர்களை கம்யூனிஸ்ட் தான் சொல்ல முடியும். நீங்க அதே போல பிரகாஷ் காரத்து, நீங்க இன்னைக்கு சாதாரண டெல்லிக்கு போறோம், அடுத்த நாள் காலையில் பிஎம்டபிள்யூ காரில் போறான். டெல்லியில காஷ்மீர்ல கெஸ்ட் ஹவுஸ் வாங்கிடுறான். இவங்கெல்லாம் மன்மோகன் சிங் காலத்துல 2004, 14, 10 வருஷ காலம் கம்யூனிஸ்டுகள் தான் கவர்மெண்டே நடந்தாங்க. 56 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்க வெஸ்ட் பெங்காலையும் கேரளாவிலையும். எவ்வளவு? 54 பேர். 54 பேர் நம்பித்தான் மன்மோகன் சிங் கவர்மெண்டே நடந்தது. அமெரிக்காவே பயந்தான். 1, 2, 3 செட்டில்மெண்ட் எல்லாம் இந்த கம்யூனிஸ்ட்காரருக்கு எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இந்தியாவுக்குள்ள. அமெரிக்காவே நடுங்கினான். யாரு? சாதாரண பிரகாஷ் காரத்து. நீங்க பிரஸ் கிளப், டெல்லியில பிரஸ் கிளப் கேண்டீன்ல வந்து விரும்பி சாப்பிடுவாராம். இப்படிலாம் தலைமை இருக்கு. அதெல்லாம் நீங்க குறைய சொல்ல முடியாது. ஆனால் கதை என்னாச்சு? சரி, ஒண்ணுமே இல்லாம போச்சு. இப்ப ராமதாஸுக்கு நீங்க 90லேருந்து 2010 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அவர் தான் சூப்பர் சுப்பீரியர் லீடர். அவர் தான். கருணாநிதியும் பயப்படுவார். என்ன அறிக்கை விட்டார் யாரா டாக்டர்? கருணாநிதி கேட்பாராம். நீங்க ஒரு நண்பர்கள்லாம் பார்க்க ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு போயிருக்காங்க. எனக்கு ஒரு எக்ஸ்எம்எல்ஏ சொன்னார், பாமகலேருந்து டாக்டர் அனுப்பிச்சு விட்ருக்காரு, எல்லாம் போய் பேசுங்கய்யா, பேசி இதை ஃபைனல் பண்ணிட்டு வாங்கன்னு. அப்போ போறாரு. போன ஆட்கள் அந்த விஷயம் சம்பந்தமா கடுமையா அவர்கிட்ட எடுத்து பேசுறாங்க. ஒன்று ஆற்காடு வீராசாமி டென்ஷன் ஆயிட்டாராம். என்னங்க நீங்க எப்போ எம்எல்ஏ ஆனீங்க? தலைவர் எத்தனை வருஷம் எம்எல்ஏ இருக்காரு, நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாம நீங்க இதை செஞ்சு ஆகணும்னு அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னு. பேச்சுவார்த்தை முத்தி ஓடிட்டு இருக்கு. வீராசாமி பேசாம, நான் பாத்துக்கிறேன். கலைஞர், நான் பாத்துக்கிறேன். வீராசாமி வாயை திறக்கூடாது அவங்க போக வரைக்கும். அதோட எல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்க. யாரு? போன ஆட்கள் பூரா இதானே செஞ்சு கொடுக்கணும். டாக்டர் அனுப்பிச்சான் வந்தீங்க, ரைட் வாங்க, இன்னைக்கு பாஸ் ஆயிரும். சிஎம்மா இருக்கும்போது இது இன்னைக்கு பாஸ் ஆயிரும், சட்டசபையில் சொல்லிட்டேன், தீர்மானம் பாஸ். இப்படியெல்லாம் அரசியல் நடந்தது. அப்போ தான் போகாம தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பி அந்த வேலையை சட்டசபையில் பாஸ் ஆச்சு. இப்படிலாம் நடந்தது. இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு. ஸ்டாலின்ட்ட ராமதாஸ் இன்னைக்கு ஒரு 3-4 எம்எல்ஏ அனுப்பி இப்படி செய்ய முடியுமா? இல்ல, அவரே போய் பார்த்துட்டு வந்து அவரை விமர்சனம் பண்ற அளவுக்கு தான். இதுதான் அரசியல். அப்போ இன்னைக்கு சிறுத்தையை பார்த்தா திமுக பயப்படுது. கூட்டணி விலகி போயிடும், அந்த எடப்பாடி போயிடும், மது ஒழிப்புனோடய வாங்க. அவரே போன் பண்ணி பேசியிருக்காரு முதலமைச்சர் அவர்களே. நம்ம திருமாட்ட வாங்க, நேரு போச வாங்க, யாரும் வேண்டாம், அவரே பேசியிருக்காரு. ஆளை சொல்லி பூச்சி முருகெல்லாம் பேசல, பூச்சி முருகன் வண்டு முருகெல்லாம் யாரும் பேசல, நேரடி அவரே பேசியிருக்கேன். அப்போ சிறுத்தைக்கான முக்கியத்துவம் இருக்கு. போன பிறகு எல்லாம் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சது. சிந்தனை செல்வன், ரவிக்குமார், இவங்க எல்லாம் டை அடிச்சுட்டு போயிருக்காங்க. எல்லாம் வெளியில உட்காருங்க. ஆமா, அப்ப உள்ள போய் என்ன பிரச்சனை? 2 பேரும் மனம் அது என்னன்னு தெரியாது. இவர் சொன்னா தானே தெரியும். அப்போ நீங்க இந்த கூட்டணியில தொடரணும். இது பாஜக எதிர்ப்பு கூட்டணி. பாஜக எதிர்ப்புல கம்யூனிஸ்டுகள் கூட நீங்க தடுமாறுறாங்க. நீங்க தான் உறுதியா நிக்கிறீங்க. இது வீரமணி உடைய விருப்பம். அதனால எப்பாடுபட்டாவது, எந்த விலை கொடுத்தாவது சிறுத்தையை விட்டுறாதீங்க. சிறுத்தை தான் நமக்கு போர் வாழ். யாரை எதுக்க? பிஜேபி எதுக்க? இந்த பிஜேபி எதுக்கிறதுக்கு இந்த கூட்டணியில போர் வாழே கிடையாது. ஓ, திமுகவை விட வீரியமான போர் வாழ். அதுதான் விஷயம். ஆசிரியர் வீரமணியே சொல்றாரு. நீங்க திருச்சி பெரம்பலூர்ல RSS பேரணிக்காக கோர்ட்ல போட்டு ஆர்டர் வாங்கிட்டாங்களா? பள்ளிவாசல் வழியாவே கோஷம் போட்டு போகணும்னு ஆர்டர். அதுதான். அப்போ அமைதியா போயிடணும். கோர்ட் அப்படி தானே சொல்லும். ஆமா. உடனே இவர் என்ன பண்ணாரு? சமூக நீதி பேரணி.
எல்லா கட்சியும் இணைச்சு நான் ஒரு பேரணி நடத்த போறேன் சொன்ன உடனேயும் அந்த பேரணி வாபஸ் ஆகி போச்சு. ஆமா, எந்த பேரணி? அந்த பேரணி. RS லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும். இவன் போகும்போது ட்ரம் அடிப்பான், கள்ள வீசி சண்டை கண்ட வம்பு இழுக்கிறதானே. அப்போ இது யாரு இப்போ யாரு செய்தா விமர்சனம் பண்ண மாட்டான்? சிறுத்தை செஞ்சாதான் எதிர் முகாமில் விமர்சனம் பண்ண மாட்டான். சரி, வேற யாரு செஞ்சாலும் கடுமையான விமர்சனம் ராஜா சொல்லியிருப்பாரு, அண்ணாமலை சொல்லியிருப்பாரு, பல விமர்சனம் பொறாண்டி இருப்பாங்க. கம்யூனிஸ்டுகளோ இல்லை வேற வைகோவோ யார் செஞ்சிருந்தாலும் சிறுத்தைகள் சமூக நீதி பேரணியா. ஏன்னா நான் தான் அதை செய்வதற்கு தகுதி படைத்தவன், நான் தான் செய்ய போறேன், எல்லாரும் என் கூட சேர்ந்துக்கணும்னையா சைலண்டா போச்சு. அப்போ இதுக்கு யார் தேவை? திருமா தேவை. திருமா தேவை. இதை யார் சொல்றா? எப்பாடுபட்டாவது யார் போனாலும் பரவாயில்ல, சிறுத்தையை விட்டுறாதீங்க. சிறுத்தை தான் பிஜேபி RSS பஜ்ரங் தள்ள எதிர்க்கக்கூடிய கட்சி. அப்போ இதுதான் இங்க அரசியலும் கூட. சரி, இதுதான் அரசியலும் கூட. மகாவிஷ்ணு கதை, ஒரு மகாவிஷ்ணுவை பார்த்து தமிழ்நாட்டில் வந்து டோட்டல் இணையதளம் பூரா ட்ரெண்டிங் ஆகி போச்சு. என்ன இந்தியா பூரா. அப்போ வெளி மாநிலத்தில் இருக்கிற என்ன கேட்குறான், என்னடா ஒரு மகாவிஷ்ணு ஒரு சாதாரண ஒரு சாமியார், ஒரு 30 வயசு பையன், இவனை எதுக்கிறதுக்கு 3 நாளாக முழு இணையதள வாசிகளும் ஒத்த காலில் நிற்கிறான். அப்போ இதுதான் திமுகவினுடைய பலம். இந்த பலம் நீங்க இடம் மாறிச்சுன்னா பலவீனமாயிடும். இப்போ பாமக சிறுத்தை 2 பேரும் இணைவது என்பது வரலாற்றில் ஒரு நாள் நடக்கும். அது நீங்க நடக்காமல போகாது. ஓகே. ஆனால் இப்போ அன்புமணி இப்ப இறங்கி வர்றார். ஏன்? திருமாவுடைய வீரியத்தை பார்த்து, திருமாவுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பார்த்து, திருமாவை அகில இந்திய அரசியல்ல ஒரு ஹீரோவா பார்க்குறாங்க. இதுதான் அன்புமணி இறங்கி வருவதற்கு ஒரு காரணம். சரி, ஏன்னா தமிழ்நாடு அரசியல் கழக கம்யூனிஸ்டுகள், வைகோ எல்லாருமே அறிவிக்கப்படாத கூட்டணி தலைவராக திருமாவை வச்சிருக்காங்க. நீங்க திமுகவும் வச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் யாரு? ஐயா ராமதாஸ் திருமாவும் இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த வீரியம் இன்னும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் பலமா. அதுதான் முக்கியம். திமுகவை அந்த ஸ்பேஸ் கொடுக்காம தடுக்கிறது யாரு? இந்த 2 பேர்ல யார் இறங்கி வர மனம் இல்லாம இருக்காங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இல்லைங்க, அதாவது பாமகவை பொறுத்த வரைக்கும் பாமக வரலாற்றில் சில தவறுகளை செய்யுது. என்ன தவறுனா, சிறுத்தை வன்னியர்கள் ஒற்றுமை, தமிழ் குடிதாங்கிங்கிற அந்த பட்டமெல்லாம் கொடுத்தார். ஒரு காலகட்டத்தில் இவர் பிஜேபி கூட்டணி, மத்திய அமைச்சரவை இங்கெல்லாம் போனதில் பாமக வன்னியர்கள் பூரா திமுக வன்னியர், அதிமுக வன்னியர், விஜயகாந்த் வன்னியராக போயிட்டான். இவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு மீண்டும் எதை எடுக்க வேண்டியது போச்சு? வன்னியர் சங்கத்தை கட்ட வேண்டியதாக போச்சு. வன்னியர் சங்கத்தை கட்டுனா பாமக இப்படி என்ன எங்க போகுது? ரிவர்ஸ்ல போகுது. வன்னியர் சங்கத்திலிருந்து பாமகவுக்கு வந்தது, பாமகவிலிருந்து நீங்க அடுத்து SCBC மைனாரிட்டி அரசியலுக்கு போயிருக்கணும். இப்போ ராமதாஸுக்கு என்ன பிரச்சனைனா, அரசியல் மத்திய அமைச்சர் எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு திருப்பி திண்டிவனம் வர்றாரு. வந்து பார்த்தா கண்ணு கெட்டிய தூரம் பூரா நீங்க எதிரிகள் தான் இருக்கான். விஜயகாந்த் வந்துட்டாரா? சரி, விஜயகாந்த் எல்லாம் வந்த பிறகு 2011 விஜயகாந்த் வீரியமா இருக்கார். அப்போ இவர் டெல்லியிலும் திரும்பிட்டார். டெல்லி அரசியலும் போச்சு, லோக்கல் அரசியலும் போச்சு. அப்போ மீண்டும் வன்னியர் சங்க அரசியல் எடுக்கிறார். வன்னியர் சங்க அரசியல் எடுத்தா நீங்க அங்க தலித்து வன்னியர் மோதல், வன்னியர் தலித்து மோதல். இந்த நாயக்கா கோட்டையெல்லாம் கொடுத்துறாங்கல்ல, தர்மபுரி அந்த இளவரசன் திவ்யா கதை, இதெல்லாம் இது எல்லாமே ராமதாஸால் நீங்க கட்டுப்படுத்தப்பட்டிருக்கணும். கட்டுப்படுத்த முடியல. ஏன்? அவனுக்கு அரசியல் பண்ணி ஆகணும். அரசியல் பண்ணி ஆகணும்னா வன்னியர வாக்கு அந்நியருக்கு இல்லை. இந்த அரசியலை வன்னியர் சங்க அரசியலை பண்ணணும். வன்னியர் சங்க அரசியலை பண்ணா தலித்து பாதிக்கப்படுவான். நீங்க 1 2 3 4 5ன்னு 100க்கு போகணும். நீங்க 40லேருந்து ரிவர்ஸில் வந்தா இதுதான் 2 பேரும் இணைய முடியாமல் போனது. சரி, இதுக்கு பின்னாலே திராவிட இயக்க அரசியல் இருக்கு. திராவிட இயக்க அரசியல் இருக்கு. திராவிட இயக்க அரசியல் என்ன நினைக்குதுன்னா, திருமாவும் 2 பேரும் பிரிஞ்சே இருக்கு. இதுதான். அப்போ
திருமாதை சரி பண்ணலான்னு நினைத்தாலும் சரி பண்ண வேண்டியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா டாக்டர் ராமதாஸ். ஆமா. இப்போ அவர் அந்த நிலையில் இல்லை. ஏன் அந்த நிலையில் இல்லைன்னா பாமக பாசம் உள்ள மகன் கட்சியே போச்சு. இப்போ அவருக்கு நீங்கள் தன்னுடைய சொந்த கட்சி ஆட்களையே கட்டுக்குள் கொண்டு வர முடியல. சரி, அது ஒரு கார்ப்பரேட் மனநிலையில் போயிட்டு இருக்கு. அதனால நீங்கள் இப்போ 1.5% தான். இப்போ அதிமுகவில் இந்த கூட்டணியில் சேர்ந்துருந்துன்னா அது ஒரு 3%, 4% ஓட்டை தக்க வைக்க முடியும். பிஜேபியில் சேர்ந்ததனுடைய விளைவு நீங்கள் முஸ்லீம்களை தவிர யாருமே பாமகவோடு நிரந்தரமாக சேர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டு போச்சு. சரி, எதில்? பாமகவில் வன்னியர்களும் பாமகவில் சேர்ந்ததை யாரும் விரும்பலை. ஏன்னா பாமகவை எதிர்த்து அவர் அரசியலை பண்ணுறாரு. எப்போ? வன்னியர் சங்கத்திலிருந்து. டாக்டர் பாஜகவை எதிர்த்தாங்க அரசியலே பண்றாரு. எப்ப இருந்து? 90ல இருந்து. சரி, நமக்கு பாஜக எதிரி, ஆர்எஸ்எஸ் எதிரி, பிற்படுத்தப்பட்டவனுக்கு எதிரி. இதைத்தான் அவர் சொல்லி கொடுத்தா வளர்த்துறாரு. யாருக்கு? வன்னியர் சங்க காலத்திலிருந்து, பாமக காலத்திலிருந்து. இப்போ இவர் சொல்லி கொடுத்தத இவரே மறுக்கிற போது அவன் எப்படி இருப்பான்? இதுதான் பாமகவினுடைய எரர். ஆனால் திருமாவுடைய விஷயம் என்னன்னா, கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணும்னு சொன்னாரோ, பிஜேபி நமக்கு எதிரானதுன்னு சொன்னாரோ, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சனாதனம் எதிரானு சொன்னாரோ, இதை பூரா அவர் பல லட்சம் திருமாவளவனை உருவாக்கிட்டார். சரி,